Taste the Daily. மே மாதத்திற்கான ஊதியத்தை வழங்காத சென்னை பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பல்கலைக்கழக ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு மாதமும் இறுதி நாளில் ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த மே மாதத்திற்கான ஊதியம் இதுவரையில் வழங்கப்படாத நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து அங்கு பணியாற்றும் ஊழியர்கள், விரிவுரையாளர்கள், தற்காலிக பணியாளர்கள் உள்ளிட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவி காலியாக இருப்பதாகவும், பல்கலைக்கழகம் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாகவும் குற்றம் சாட்டும் பணியாளர்கள் இதையெல்லாம் விடிய அரசின் அமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். சென்னை பல்கலைக்கழகம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம். 168 ஆண்டுகளாக இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். 6 குடியரசுத் தலைவர்களை உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகம். லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகம் இன்று இந்த நிதி நெருக்கடியில் சிக்கி மிகவும் தள்ளாடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தை இந்த மாதிரியான ஒரு சூழலில் சந்திக்க எங்களுக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.